இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பரபரப்பு, மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு. யாழிலிருந்து சென்ற தொடர்ந்து மோதி குடும்ப பெண் பலி. நீதிமன்ற வளாகத்தில் ஹரகட்டாவை கொலை செய்ய திட்டம், துப்பாக்கிதாரி கைது. செம்மணி வழக்கில் திருப்பம், திடீரென இடமாற்றப்பட்ட யாழ் மாவட்ட நீதவான். புலிகளின் தங்கப் பொருட்களுக்கு ஏற்பட்ட நிலை, சிஐடியினர் வெளியிட்ட தகவல். பாதாள உலக பணத்தை 70 முறை வைப்பிலிட்ட போலீஸ் கண்காணிப்பாளர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர விடுதலை. தொடர்பான விரிவான செய்திகள். மாளிகாவத்தையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சுன்னாகத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய உசாந்த் சங்கீதா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி இன்று பயணித்த தொடருந்துடன் கொடிகாம பகுதியில் மோதியே உயிரிழந்துள்ளார். தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளையில் விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரகாட்டாவை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்ய திட்டமிட்டு பத்திரிகையாளர் போல் மாறுவேடமிட்டிருந்த துப்பாக்கிதாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் நேற்று மகரகமில் வைத்து மாகாண வடக்கு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை திட்டம் கெகல்பத்ர பத்மேவின் வேண்டுகோளின் பெயரில் திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் எரிந்த நிலையில் ஒரு வீடியோ கேமரா மற்றும் துப்பாக்கியொன்று கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் ஜெகர்தாவின் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த 5 பேரையும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ் செம்மணி வழக்கை கையாண்டு வந்த யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜாவிற்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஏ ஆனந்தராஜா செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார். அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கில் மீட்கப்பட்ட புலிகளின் தங்கப் பொருட்களில் 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் வைத்து அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் ராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் உள்ள தங்கப் பொருட்களை முறையாக எண்ணுவதற்கான தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அலுவலகம் தற்காலிகமாக குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்திற்கு நிறுவப்பட்டுள்ளது. ஆணையத்தின் உதவியுடன் தங்கப் பொருட்களின் எடை மற்றும் மதிப்பு ஆதாரமாக பதிவு செய்யப்படும் என குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மீட்கப்பட்ட குறித்த தங்கப் பொருட்கள் ராணுவத்தின் காவலில் இருப்பதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடு அளித்திருந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் தங்கப் பொருட்களை எண்ணி அவற்றை காவலுக்கு மாற்ற இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்றவாளிகளிடமிருந்து லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் சதீஷ் ரஞ்சன் ஹியாரேகமகே தனது மனைவி மற்றும் மகளின் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான ரூபாய்களை பெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
இந்த வழக்கு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சந்தேக நபரான போலீஸ் கண்காணிப்பாளரை 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விசாரணைகளின் போது முன்னர் அடையாளம் காணப்பட்ட கணக்குகளுக்கு மேலதிகமாக மற்றொரு வங்கிக் கணக்கு 10 மில்லியனுக்கு அதிகமான பணம் வைப்பில் இட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேக நபரின் சாரதியினால் 67 முறையும் மற்றொரு காவல்துறை அதிகாரியினால் 3 முறையும் இந்த கணக்கில் பணவரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகின்றது. சந்தேக நபர் இந்த வழக்கில் சாட்சியின் அடிப்படையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செல்வாக்கு செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி அக்மிமன போலீசாரால் விசாரணையில் முக்கிய சாட்சி ஒருவர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரால் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. மேலும் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் சந்தேக நபரை மேலும் காவலில் வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கோரியுள்ளது. இதற்கமைய சந்தேக நபருக்கான முன்னிலையான சட்டத்தரணி குற்றச்சாட்டுகளை மறுத்து அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணை உத்தரவை கோரியுள்ளார். இரு தரப்பினரின் உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம பிணை விண்ணப்பத்தை நிராகரித்து விசாரணைகளை விரைவாக முடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணி நிறுவுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதல் கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல், அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் கீழ் செயல்படுத்தல், சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினர்களுடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை விடுதலை செய்து நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் மின்தூக்கி இயக்குபவரை அச்சுறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய காலத்தில் அவர் இவ்வாறு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குற்றமற்றவர் என அறிவித்து தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பரபரப்பு, மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு. யாழிலிருந்து சென்ற தொடர்ந்து மோதி குடும்ப பெண் பலி. நீதிமன்ற வளாகத்தில் ஹரகட்டாவை கொலை செய்ய திட்டம், துப்பாக்கிதாரி கைது. செம்மணி வழக்கில் திருப்பம், திடீரென இடமாற்றப்பட்ட யாழ் மாவட்ட நீதவான். புலிகளின் தங்கப் பொருட்களுக்கு ஏற்பட்ட நிலை, சிஐடியினர் வெளியிட்ட தகவல். பாதாள உலக பணத்தை 70 முறை வைப்பிலிட்ட போலீஸ் கண்காணிப்பாளர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர விடுதலை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.